நியூஸ் தமிழ் கழுகு. அமைச்சர் மூர்த்தியோட தேர்தல் வேலையை தாக்குப்பிடிக்க முடியாம மதுரை மேற்குல இருந்து மதுரை தெற்கு தொகுதிக்கு மாறுறாராம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. மதுரை மேற்கு தொகுதியில 2011, 2016, 2021 3 தடவை நின்று ஜெயிச்சவரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. ஆனா இந்த முறை மதுரை தெற்கு தொகுதியில போட்டியிட முடிவு செஞ்சிருக்காராம். காரணம், மதுரை மேற்கு தொகுதிக்கும் பொறுப்பாளரா இருக்கிற வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தொகுதி முழுக்க நலத்திட்ட உதவிகள், பரிசு பொருட்கள், மருத்துவ முகாம்கள்னு விதவிதமா அசத்துறாராம். இதனால மேற்குல நின்னா ஜெயிக்கிறது கஷ்டம்னு கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட செல்லூர் ராஜு தன்னோட தேர்தல் வண்டியை மதுரை தெற்கு பக்கம் திருப்பிட்டாராம். மதுரை மேற்குல நிக்க மாட்டீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, அங்க யார் நின்னாலும் ஜெயிச்சிருவாங்க, அது அதிமுகவோட எஃகு கோட்டைன்னு பட்டும் படாம பதில் சொல்லிட்டு மதுரை தெற்குல பிரச்சாரத்தை துவங்கி இருக்காரு. இது கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கான். இந்த தொகுதியை குறி வச்சு பாஜகவோட மூத்த நிர்வாகியான மகாலட்சுமி ரொம்ப நாளா தேர்தல்ல வேலை பார்த்து மதுரை தெற்கு நமது இலக்குன்னு அண்ணாமலை படத்தோட பிரச்சாரம் செய்யாத குறையா சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். இப்ப செல்லூர் ராஜுவோட இந்த தொகுதி மாற்றம் தொகுதி பங்கீட்டுல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க.